ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வாங்க சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம், வரமிளகா, சோம்பு, ஒரு ஸ்டார் பூ, பட்டை, கிராம்பு. இப்போ நல்லா வணங்கிட்டு இருக்கு. வணங்கி முடிஞ்சதும் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டதுக்கப்புறம் மசாலா தூளில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொத்தமல்லி தூள். இப்போ மசாலாவுக்கு இது ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு தான் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டு அது கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு அது பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே தான் அரைச்சி யூஸ் பண்ணுவேன். கடையில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போன உடனே மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதும் கறியை போட்டு நான் இது ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனை அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நான் உப்பு முன்னாடியே சேர்த்துட்டதுனால மறுபடியும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் இதோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சா சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. எல்லோரும் வீடியோவை பார்க்குறீங்க, மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவே எங்களது வளர்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.